சில வீடுகள் சாதாரண வீடுகள் அல்ல. அங்கு தெய்வ சக்தி வாழ்கிறது. கஷ்டம் வந்தாலும் உடைந்து போகாமல் காப்பாற்றும் ஒரு கண்டுக்குத் தெரியாத சக்தி. உங்கள் வீட்டிலும் அந்த அறிகுறிகள் இருக்கலாம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது வீட்டிலே சாமி இருப்பதன் உண்மையான அறிகுறிகள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. உங்கள் வீட்டைப் பற்றி இன்று ஒரு புதிய உண்மை தெரிந்து கொள்வீர்கள். வீட்டிலே சாமி இருப்பதற்கான 7 முக்கிய அறிகுறிகள். உங்கள் வீட்டில் இந்த சைகைகள் இருக்கா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு வரும். ஆனா உண்மையா சொல்லணும்னா, சாமி இருந்தா அதுக்கு சில சைகைகள் இருக்கும். இப்போ அந்த அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் காரணமில்லாத அமைதி. சில வீடுகளில் உள்ளே போன உடனே ஒரு அமைதி இருக்கும். அது சாதாரண சைலன்ஸ் இல்ல. மனம் தானாக அமைதியாகும். கோபம் குறையும், பயம் குறையும். அது அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்கான முதல் அறிகுறி. பூஜை அறையில் நறுமணம். சில நேரங்களில் பூஜை செய்யாத நேரத்திலும் மலர் வாசனை அல்லது தீப வாசனை வரும். அந்த நேரத்தில் யாரும் அகர்பத்தி ஏற்றவில்லை என்றாலும் ஒரு தெய்வீக நறுமணம் பரவும். அது நல்ல சக்தி இருக்கிறது என்பதற்கான சின்னம். தீபம் எளிதாக எரியும். சில வீடுகளில் தீபம் அடிக்கடி அணைந்துவிடும். ஆனா சில வீடுகளில் தீபம் காற்று இல்லாத மாதிரி நேராக அமைதியாக எரியும். அது அந்த வீட்டில் சக்தி சுத்தமாக இருக்கிறது என்பதை காட்டும். தேவையில்லாத சண்டைகள் குறையும். சாமி இருக்கும் வீட்டில் பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது மெதுவாக தீர ஆரம்பிக்கும். அங்கே இருக்கும் மக்கள் மனதளவில் மென்மையாக இருப்பார்கள். அது தெய்வ அனுக்கிரகம். கனவில் தெய்வ தரிசனம். சிலர் கனவில் கோவில், தீபம், சாமி அல்லது ஒளி போன்றவற்றை காண்பார்கள். அது மனம் தூய்மையாக இருக்கிறது என்பதற்கும் தெய்வ பாதுகாப்பு இருக்கிறது என்பதற்கும் சைகை. எந்த அளவுக்கு பராமரிப்பு செய்தாலும் சில வீடுகளில் செடிகள் வளரவில்லை என்றால், சில வீடுகளில் தானாகவே செழித்து வளரும். இயற்கை கூட அந்த வீட்டின் சக்தியை உணரும். கடின நேரத்தில் தானாக உதவி கிடைக்கும். மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் எங்கிருந்து வந்தது தெரியாமல் ஒரு உதவி கிடைக்கும். ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு நல்ல மனிதர் வாழ்க்கையில் வருவார். அது சாமி அந்த வீட்டை விட்டு போகவில்லை என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி. முக்கியமான உண்மை. ஆனா ஒரு விஷயம் நினைவில் வைங்க. சாமி வீட்ல இருக்கிறதுக்கு அது பெரிய பூஜை, பெரிய ஹோமம் அல்லது நிறைய அலங்காரம் வேண்டியதில்லை. மனம் நல்லதா இருந்தா போதும். அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றினா போதும். ஒரு நல்ல வார்த்தை பேசினா போதும். அதுவே சாமி இருக்கும் வீடு. நீங்க இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா உங்க வீட்டில் கண்டிப்பா நல்ல சக்தி இருக்கு. இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்க வீட்டுக்கு நன்றி சொல்லுங்க. என் வீடு பாதுகாப்பானது, என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லுங்க. சாமி எப்போவும் உங்க வீட்டை காப்பாத்துவார்.